நீண்ட நாள் கனவு நிறைவேறுகிறது. நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. நெடுகாலமாக ஏனென்றால் நெடுந்தீவிலே இருந்து வருகின்ற படகுகள் கூட இங்கு கட்டுறதுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அடிக்கடி முரண்பாடுகள் இருந்தன. மிக தூரத்தில் உள்ளதும் மிக அது தனியான ஒரு பெரிய செயலமாக இருக்கின்றது நெடுந்தீவு தான். அந்த வகையிலே நெடுந்தீவுக்கான பயணிகள் என்பது நீண்ட ஒரு பிரியாணம். அந்த வகையிலே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த புனரமைப்பு நடைபெறுகின்றது. கிட்டத்தட்ட 900 மில்லியனுக்கு மேலான ஒரு தொகையுடன் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் தான் இந்த தீவகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன. தீவகத்தில் இருக்கின்ற பல வீதிகள் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பல பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதுதான் மிக முக்கியமாக எல்லா பிரதேசங்களும் அதுவும் இந்த தீவகத்துக்கு முன்னுரிமை கொடுத்து இது ஒரு காலம் இப்படி ஒரு தினம் எதிர்பார்ப்புகள் இவ்வாறான ஒரு கடந்த அண்மையில தான் கோஸ்டைக்குரிய பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த துறைமுகமும் வந்து மிக மிக ஒரு 900 மில்லியனுக்கு மேற்பட்ட ஒரு நிதியிலே இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது உண்மையிலே இந்த அரசாங்கம் இந்த வடவாகனத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும், பல அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் மட்டத்தில் மிக ஆர்வமாக இருக்கிறது. நெடுந்தீவு துறைமுகம் கூட அதுவும் அந்த புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். அது செய்யப்படக்கூடிய நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கின்றது.